ஹாய் ஹலோ உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன சமையல்னால் புளி சாதம். அதுக்கு தேவையான பாருங்கள், மிளகாய் புளி ரெடியாக அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு. அது ரெடியானதும் அப்படியே சாப்பாட்டில் போட்டு 2 கிண்ட வேண்டியதான். இவர் தான் சமையல் மாஸ்டர். இவர் கையில் சாப்பிட்டு அப்படியே தூக்கத்தோட கை நக்கலாம், அந்த மாதிரி ஒரு ருசி. 4 நாளைக்கு கை விட்டு அந்த வாசனை போகாது, அந்த மாதிரி சமையல் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரெடியாக இருக்குது. சாதம் அப்போ வறுத்த கடலைப்பருப்பு சாதத்தில் போட வேண்டியதான். பாருங்கள், புளி சாதம் சும்மா அந்த கருவேப்பிலை போட்டோடனே பாருங்கள், சும்மா அப்படியே கலரே மாறி போயிடுச்சு பாருங்கள். சும்மா கலராக தக்கன்னு மின்னுது பாருங்கள். அப்படியே சும்மா அப்படியே சாப்பாட்டில் கொட்டி வறுத்தெடுத்த சாப்பாடு மனமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பதமான ஒரு இதத்துக்கு வந்துடுச்சு. அப்படியே சும்மா நல்லா கொதிக்குது பாருங்கள். அப்படியே கையை உள்ளே விட்டால் கூட புளி சாதம் மாதிரி அருமையாக கலர் வந்து சும்மா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யாருக்கிட்ட பேச இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களாம் தான் நம்ம கம்பெனி ஸ்டாஃப், எல்லாமே கம்பெனி ஸ்டாஃப் தான். இதான் நம்ம ஒர்க் பண்ணுற பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், எல்லாருமே கம்பெனி ஸ்டாஃப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த கடலைப்பருப்பு ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் புளி சாதம் ரெடி, சுவையான புளி சாதம் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் புளி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணி கலர்னா புளி சாதம் ரெடி. பாருங்க, சும்மா அப்படியே அது மேலே பட்டோன்னே சும்மா அந்த கலரே பாருங்கப்பா, நாக்கு சும்மா பரலுது. அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா புளி சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. தரமான புளி சாதம் ரெடி, சூடாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.